நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சினாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 85,300 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 10/12/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா. சென்னை அதாவது கோச் ஃபேக்டரிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அத்தனை ஸ்போர்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேலண்ட் சவுத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை ரயில்வேக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலேருந்து பர்சனை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அண்ட் என்னென்ன எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி தான் இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10/12/2024 அன்னைக்கு நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டிகிரல் அண்ட் கோச் ஃபேக்ட்ரி இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மறுபடியும் சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். 2024க்கு 2025க்கான வேக்கன்சி வந்து விட போகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிளேஸ் இருக்குது அண்ட் என்னென்ன போஸ்ட் இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேமுக்காக எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. பேஸ்கெட் பாலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கார்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஒரு வேக்கன்சி அண்டு ப்ரைவேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ட்ரையல் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/2/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா 8:32 அண்ட் 2:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. 1:30 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கான ட்ரையல், சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையலை வச்சு தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்னுக்காக உங்களுக்கு பவர் லிஃப்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா 66 kgக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மென்னுக்காக வந்து வேகன்சி இருக்குது. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் டோட்டலில் வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு ட்ரெயின் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் ஆகணும். அண்ட் டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள அலௌடு கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகிரி வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இதே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வரணும், எந்த டைமுக்கு வரணும், எந்த டேட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு SMS த்ரூவாக வந்து வந்துடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் கிளர்க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெக்னீஷியன் கார்ட் 3க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் ITI படிச்சிருந்தாலும் அண்ட் NCVT படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் ட்ரைனிங் போஸ்ட் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் சிலது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங்கே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
டைப்பிஸ்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கிளர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எஜுகேஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் ஓகே. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போர்டில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டு டிகிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டு இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் அந்த மாதிரி ராஞ்சி இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்டில் இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து எப்போ இருந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் உமன்ஸ்க்கு அண்ட் மென்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 25 இயர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் லிஃப்டிங், பேஸ்கெட் பால் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கணும், என்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. அண்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெடலோ அல்லது நீங்கள் 3rd பொசிஷனோ அண்ட் 8th பொசிஷனோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதுக்கான லெவலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேஷ்னல் லெவலில் போயிருந்தாவே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மேக்ஸிமம் வந்து கேட்குறது என்னென்னா நீங்கள் நேஷ்னல் லெவலில் இருந்தாவே போதும், இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு உங்களுக்கு ட்ரையல் இருக்கோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எடுத்துகிட்டு வரலைன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பேஸ்கெட் பால் உமனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 80 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் நீங்கள் பேஸ்கெட் பால் சாம்பியனாக இருந்தாவே போதும். அண்ட் பவர் லிஃப்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 23க்கு மென்னுக்காக நேஷ்னல் லெவலில் பவர் லிஃப்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பியனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் நோட்ஸில் வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஸ்டேட் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10/12/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப்காக சர்டிஃபிகேட் அண்ட் 10th மார்க் ஷீட் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட 2 காப்பி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்டு ஸ்போர்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 4 காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்டு அதாவது ரெஸ்பெக்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா அதையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலிடான ஐடி ப்ரூஃப். சரிங்களா? வேலிடான ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் ஒரிஜினலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில், அதாவது உங்களுடைய திறமையை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கில் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு 40 மார்க்கும் அண்டு எஃப்ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு 40 மார்க்கும் அண்ட் நான் எஃப்ஐடி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்கும் இருக்கிற மாதிரி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் இருக்கும். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கெல்லாம் என்ன எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒன்ஸ் ட்ரையலிங்கு அண்ட் உங்களுடைய ஃபிசிக்கலை வந்து செக் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கேம் ஸ்கில்லு அண்ட் ஃபிட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுக்குற இந்த டேட்டில் தான் உங்களுக்கு நடக்கும். அதனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து முக்கியம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லா வரும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மார்க்கு ஒன்லி இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீஃபண்டபிள் தான். ஆல் கேட்டகிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், உமன் கேட்டகிரி அண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 250 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா உங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 50,000க்கு கீழே வந்து உங்களுக்கு ஆனுவல் இன்கம் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய
இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10/12/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுட்பால் கேமாக இருந்தால் நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுட்பால் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்பால்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு சில கண்டிஷனோடு வரும். இதில் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ட்ரி ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை பூரா வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேமு, நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ஜெனரேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வந்து என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் வேலிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிக்கணும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கம்ப்யூட்டரில் தான் ஆகும். அதனால் கம்ப்யூட்டர் சென்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான பேமெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மேலே இருக்கிற பேமெண்ட் ப்ராசஸ். சரிங்களா? நீங்கள் எந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் இதுக்கான அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஜெனரேட் ஆகிடும். உங்களுடைய கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அதுவே ஜெனரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ட்ரையல் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுவும் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ஹவ் டு அப்ளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர்